லைஃப்ல நம்ம எல்லாத்தையும் வந்து கிவ் அப் பண்ண நினைக்கும் போது கடைசி நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஹோப் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துங்களேன். நான் ஃபர்ஸ்ட் இங்கே துபாய் வந்த புதுசில் யாருமே இல்லைங்க. எனக்குன்னு யாருமே இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு ஏதோ எப்படி சொல்றதுங்க, ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியோ, இந்த பாலைவனத்துக்குள்ள வந்து தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேனே அந்த டைம்ல. வந்து அந்த ஒரு மாசத்துல வந்து நான் முடிவு பண்ணது என்னன்னா, ஓகே ஒரு வருஷம் இருப்போம், இருந்து முடிச்சுட்டு ஐபோன் வாங்குவோம், காசு சேர்த்து வைப்போம், சேர்த்து வச்சுட்டு ஊருக்கு போயிடுவோம், அவ்வளவுதான். ஊருக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்தலாம். என்னோட மைண்ட் செட்ல அந்த டைம்ல அதுதாங்க இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் சரி ஓகே இருந்தாதான் என்ன, எனக்கு நானே ஒரு சின்னதா ஒரு பர்சன்டேஜ் ஹோப் நான் எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். ஓகே ஒரு தடவை இருந்து பார்ப்போமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வருஷம் தானே, இன்னொரு ஒரு வருஷம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்துல ஐபோன் வாங்கலைங்க. ஆனா அதையும் தாண்டி அதை விட விலை மதிக்க முடியாத அளவுக்கு பெரிய விஷயங்களை வந்து நான் வந்து அடைஞ்சிருக்கேன். அது சில நேரத்தில் அது எனக்கே பெருமையா இருக்கும். நம்மளோட லைஃப் ஒன்று அப்படியே முடிஞ்சு போயிடாதுங்க. நம்ம வந்து கடைசி நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஹோப் நம்ம மேலே வச்சோன்னு வச்சுங்களேன், நம்ம எதையும் மாற்றலாம். நம்மளோட லிமிட்டை நம்மளே பிரேக் பண்ணலாம்.